ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே என்னை சேருங்கள், அப்பொழுது நான் சமீபமாய் வருவேன் என்று சொல்லி நேற்று யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். அதற்காக மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் இல்லை நீங்களாக்கி ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளையினருக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். ஆண்டவரே, இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி, எங்கள் தேவைகளை சந்தித்து, எங்கள் வியாதிகளை மாற்றி, எங்கள் நோய்கள் மாற்றி, எங்கள் படுக்கையை மாற்றி, எங்கள் வறுமையை மாற்றி, எங்கள் தேவைகளை சந்தித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பராமரித்து, எங்களை பாதுகாத்து வருகிற மாபெரும் கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு என்ற வார்த்தை நாமும் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு வல்லமையும் பராக்கிரமும் உள்ள நாமும் ஆச்சே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற, அப்படி எங்களுக்கு செய்து வருகிற நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். வாயை திறந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நான் எழுந்த உடனே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஏன்னா அந்த இரவு முழுவதும் எங்கள் சுவாசத்தை சீர்படுத்தி, எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, எங்கள் உறுப்புகளை குணமாக்கி, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டு, ஒருவேளை இரவில் பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்கு விசேஷ பாதுகாப்பை கொடுத்து, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி நடத்துகிற நம்முடைய கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நாங்கள் உங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அந்த பாடலை நாம் பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்பொன் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்பொன் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர்
அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனையாக்கியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால், எல்லோருக்கும் நண்பனையாகியதால், என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவே, என் உள்ளமே ஆஹா என் தேவனே ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கைகளை உயர்த்து. யோசுபாத்தின் ஜெபத்தை நாம் எழுப்போம். எல்லாம் கைகளை உயர்த்துங்க. அவனை சுற்றிலும் படை ராஜாக்கள், அவனை சுற்றிலும் அழிக்க ஒரு பெரிய திரள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டது. அப்போது அவன் ஜெபம் பண்ணான். நீங்க அதே ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக என்னால் நிற்க எனக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. இந்த சகல விதமான வியாதிகள், பலவீனங்கள், நோய்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. கடனுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. எனக்கு விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக எனக்கு நிற்க பலன் இல்லை. எங்களை அவமானப்படுத்துகிற விரோதமாய் நிற்க எனக்கு பலன் இல்லை. என் குடும்பத்திலே வருகிற அழுத்தங்கள், வருத்தங்கள், மனக்கசப்புகளுக்கு முன்பாக நிற்க பலன் இல்லை. சொல்லுங்க இப்போ, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. புது சர்வ வல்லவர் ஒரு பதிலை கொடுப்பார். ஆச்சரியமான ஒரு பதில். எல்லாரும் அவர்கள் தாங்களை வெட்டி அவர் மாண்டு போனார்கள். ஓ, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அப்படிதான் நமக்கு ஒரு ஜெயத்தை இந்த கால வெளியில கொடுக்க போகிறார். குழந்தை இல்லை ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை. திருமணம் ஆகல ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை. ஆண்டவரே, எனக்கு கேன்சர் இருக்கு, நிற்க பலன் இல்லை. ஆண்டவரே, எனக்கு சரும வியாதி, நிற்க பலன் இல்லை. ஆண்டவரே, எனக்கு எலும்புகள் நரம்புகள் இல்லை பிரச்சனை, நிற்க முடியல. மூளை மண்டலத்தில் பாதிப்பு, நிற்க முடியல. செவிகளில் பாதிப்பு, நிற்க முடியல. என் ஆண்டவர் எல்லாரையும் நிற்க பண்ணுவார், எல்லாரையும் குணமாக்குவார். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு மீட்பை கொடுப்பீராக, ஒரு ரட்சிப்பை கொடுப்பீராக, ஒரு அற்புதம் செய்வீராக. நீ சிநேகிக்கிற கர்த்தர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னவரை சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம ஆரம்பித்தோம்ல. பியூட்டிஃபுல்லான வசனம். இது வரைக்கும் நாம் அதை நம்ம கோடிட்டு கூட நம்ம வைத்ததில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அதை நேற்றைய தினம் நமக்கு காண்பித்து கொடுத்தார். என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நானே அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். என்னென்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதனுடைய முதல் பகுதி. ரொம்ப முக்கியமான வசனம். முதல் பகுதி, தேவனிடத்தில் சேருங்கள். கெட் க்ளோசர் டு த காட். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். He will come closer to you. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அப்போது நம்ம க்ளோஸாக இருந்தோம்னா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோன்னு அர்த்தம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no harm, அல்லது எந்த ஆயுதம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நேற்று ஒரு ஆண்டவர் குணமாக்குற ஒரு வழியை பார்த்தோம். ஒரு அழகான வழி. அது என்ன வழின்னா, நம்ம ஆண்டவர் கிட்ட நாம் நெருங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு
ஒரு பெரிய சுகத்தை அவர் கொடுக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஜீசஸ் ஹீல்டு த்ரூ கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். சுகமாக்கும் வரம் அவர்கிட்ட புறப்பட்டு ஓடிற்று. சுகமாக்கும் வரங்கள் அப்படின்னா, அல்லது ஆவியின் வரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இயல்பா கர்த்தருடைய பிள்ளை அவர், தேவகுமாரன் அவர். அவருக்கு ஆவின் வரங்கள் எல்லாம் எனார்மஸா இருக்கும். அந்த வரங்கள் என்னன்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே அவரிடத்துல இருந்தது. இன்னைக்கு வருகிற செய்தி என்னன்னா, இந்த வரங்களினாலே எப்படி ஆண்டவர் நம்மை குணமாக்க போகிறார் என்பதுதான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 12 verse it's begin from 8 அப்படி பார்க்கலாம். 9 gifts of healing, சுகமாக்கும் வரங்கள், குணமாக்கும் வரங்கள். நான் ஒவ்வொரு வரத்தை சொல்லும் பொழுதும் நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வரத்தினுடைய வல்லமை நம்மை தொடப்போகிறது. இந்த 9 வரங்களும் ஆண்டவருக்கு இருந்தது. அந்த வரங்களை ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கும் எல்லாருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். ஏன் அதை நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த வரங்களை வாசிக்கட்டுமா? நல்ல கவனிங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். சிலருக்கு இயல்பாகவே ஞானத்தினாலே, ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். வசனம் நல்லா இருக்கும், மனப்பாடமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா, ஜெபிக்கணும்னா, இன்ஸ்பயர் பண்ணணும்னா, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னா, நம்ம சிலருடைய வாய்களிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்மளால பார்க்க முடியும். அது கர்த்தர் கொடுக்கிற வரம். ஆண்டவர் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வரங்கள், அப்படிப்பட்ட வசனங்கள் வந்தது. அவரிடத்துல வந்தவங்க யாரும் அவங்க வெறுமையா திரும்பி போகவே இல்லை. அப்படிப்பட்ட போதனை அவர் பண்ணினார், அப்படிப்பட்ட டீச்சிங் அவர் பண்ணினார், அப்படிப்பட்ட ப்ரீச்சிங் அவர் பண்ணினார். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்கிற அளவுக்கு. இரண்டாவது, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் இது ஃபுல்லாமே லிட்ரேச்சர், பைபிள் கமெண்ட்ரிஸ், பைபிள் எழுதுகிறது, அல்லது பைபிள் வியாக்கியானம் பண்ணுறது, பைபிள் மெசேஜஸ் எடுக்கிறது, பைபிள் பிரசங்கம் பண்ணுறது, பைபிள் டீச்சிங் பண்ணுறது. அது ஞானம் என்பது கர்த்தர் கொடுப்பது. அறிவு என்பது நாம் படித்து தெரிந்து கொள்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள். இது ரெண்டுமே ஆண்டவருக்கு இருந்தது. நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இன்றைக்கும் கொடுக்க போகிறார். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகள் பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழைக்கப்பட்டிருக்கிறதே. ஸோ இந்த 9 கிஃப்ட்ஸ் ஆண்டவருக்கு இருந்தது. அதை அப்படியே நமக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு அவருடைய கிஃப்ட்ஸ், குணமாக்கும் வரத்தை பற்றி, அதில் எப்படி அவர் சுகமாக்கினார் என்பது குறித்து ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விஷயம் என்னன்னா, அவருடைய குணமாக்கும் வரத்தை, அவருடைய குணமாக்கும் ஆற்றலை அல்லது வல்லமையை காண்பிக்க ஒரு டெக்ஸ்ட்டை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த டெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, நானும் இருப்பேன். எப்பயுமே ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும் பொழுது நாம் அதுக்குள்ளே எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம். யோவான் 5ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, நான் இந்த இடத்தை நான் சொல்லும் பொழுது நீங்கள் தயவுசெய்து நீங்கள் இந்த நம்முடைய காலை ஜெபத்தை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க ப்ளீஸ். ஏன்னா இதனால் எத்தனையோ நன்மைகளை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் எங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங் ஐயான்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள், படிக்க சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவர் கொடுக்க இது ஒரு வழியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறத விட இப்படி ஆண்டவர் கையிலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சேர்த்து வைங்க. சரி, அதனால் இன்று முதல் அதாவது நீங்கள் எப்படியாவது யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலாம். நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 வரைக்கும். இதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சும்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். வார்த்தையை கூட நீங்க கவனிக்கணும். அதுல கேரக்டர்ஸ் மாத்திரம் அல்ல, இதுல சிலர் பார்வை திறன் குறைவாக இருக்கலாம், சிலர் நடக்க முடியாத ஆர்த்தரைட்டிஸ், எலும்பு சம்பந்தமான வியாதி, நரம்பு சம்பந்தமான வியாதியில் இருக்கலாம், சிலர் கை கால் விளங்காமல் இருக்கலாம், அசைக்க முடியாமல் இருக்கலாம். முதலான வியாதிக்காரர்கள்னா இன்னும் பல வியாதிகளோடு கூட இருக்கிறவர்கள் இருக்கலாம். சரிங்களா? அதில் குழந்தையின்மை இருக்கலாம், அதில் கேன்சர் இருக்கலாம், அதில் பெரும்பாடு இருக்கலாம், அதில் மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். அந்த இடத்துல படுத்து காத்து கொண்டிருந்தார்கள். They were all waiting. They are all waiting for the turn, for their turn. அவங்களுக்கு எப்பொழுது ஒரு நேரம் வரும், எப்பொழுது ஒரு தருணம் வரும் என்று காத்திருந்தார். ஏன்னா அந்த காலத்தின் நம்பிக்கை என்னன்னா, எப்போது ஒரு தடவை தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான், அதில் முந்தி யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும். பிரியமானவர்களே, நீங்க காத்திருந்து இழைத்து போயிருக்கிறீங்களா? இந்த மனுஷன், இங்க நம்ம வாசிக்க போகிற மனுஷன், அடுத்த வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் சில சமயங்கள் அதெல்லாம் சொல்லிட்டேன். கலக்குவான். 5ஆம் வசனம். 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். There was a man for 38 long years. காத்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், இந்த குளம் கலக்கப்படணும், நான் சுகம் பெறணும், அதுக்காக காத்திரு. இப்ப பாருங்க, ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குளத்தாண்ட. ஒரு தடவை வந்து கலக்கிறார் தெய்வத்தூர், ஒருத்தர் இறங்கிடுவான், இன்னும் 3 பேர் தான், 4 பேர் இருப்பாங்க, அடுத்து வருவான் 3 பேர், 2 பேர், இப்படி கலக்கிட்டே இருக்கும்போது இறங்கிட்டு குணமாயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒருவன் மாத்திரம், ஒரு புருஷன் மாத்திரம் 38 வருடமா
ஐயா என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லையே. அவன் சொல்லுகிற வார்த்தை அதுதானே. நான் முந்தி இறங்குறாங்களே, நான் போவதற்குள்ளாக இறங்குறாங்களே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு அங்கேயே படுத்துட்டான். இனி நம்ம தலையெழுத்து இதுதான், நம்ம வாழ்க்கை இதுதான். நம்ம இதிலேயே இந்த கணவனோடு இருந்தே நான் சாகணும், இந்த மனைவியுடைய போராட்டங்களிலே நான் வாழ்ந்து மாளணும், இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளிலே நான் செத்து தொலையணும், இந்த வறுமையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடணும். அவ்வளோதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இனி என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை. தெர் இஸ் நோ வே, தெர் இஸ் நோ அதர் வே என்று சொல்லி அவன் படுத்தே போனான். இதுதான் சிச்சுவேஷன். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன வழிமுறையில உதவி செய்கிறார் என்பதுதான் நம்ம இந்த 2-3 நாளா பார்த்துட்டு வரோம். There are ways of healing of Jesus Christ. Jesus had healed many people in different ways. இந்த வழி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இவன் கேட்கல, ரைட்? இவன் ஆண்டவரை கூப்பிடல, ரைட்? அதே சமயத்துல நான் இன்னும் சொல்றேன், 33 ஆண்டு காலம் ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு போக்குவரத்தமாக இருந்தார். ஏன் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த 3.5 வருஷம் கூட ஆண்டவர் ஒரு வருஷம் கூட அவர் போகாம இருந்ததில்லை, அல்லது அந்த விழா சமயங்களிலே, அந்த தொழுகை சமயங்களில் அவர் போகாமல் இருந்ததில்லை. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் டே ஆண்டவர் போனார். அவர் வழி எப்பொழுதுமே தனியா, அவருடைய வழி எப்பொழுதுமே சிறப்பா, அவருடைய வழி எப்பொழுதுமே அதிசயமா இருக்கும். சீடலோடு தான் எப்பொழுதும் போயிருப்பார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அதுதான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அப்போ ஆண்டவர் 6ஆம் வசனம், இது உங்களுக்கும் எனக்குமான ஒரு வார்த்தை. படுத்து கிடந்திருக்கிற அவனை இயேசு கண்டு அவன் நெருங்காலமாய் வெகுகாலமாய் வியாதியசன் என்று அறிந்து. He knows everything. அதுதான் இந்த 9 கிஃப்ட்ஸ்ல வருகிற ஒரு காரியம், பகுத்து அறிதல். ஆமென். பகுத்து அறிதல். ஒருத்தனை பார்த்தவனே சொல்லிடுவாங்க, ரொம்ப நாளா வியாதிப்பட்டவன் இவன். ஒருத்தனை பார்த்தவனே சொல்லலாம், அவன் மனசுல என்ன பிரச்சனை இருக்கு. ஒரு பார்த்தவனே சொல்லலாம், இது பிசாசு. பார்த்தவனே சொல்லலாம், இவனுக்கு சைக்கிக் ப்ராப்ளம் இருக்கு. பார்த்தவனே சொல்லலாம், இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுதான் ஸ்பிரிட், டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி. கண்டு அவனை நோக்கி, சுகமடைய சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் இல்லை? இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேடி தான் வர்றார். நம்ம விட்டுட்டோம், அழுத்து போயிடுச்சு, ஜெபம் பண்றதே விட்டாச்சு. நேற்று நான் ஒரு காரியம் சொன்னேன், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். க்ளோஸராக போங்க, க்ளோஸராக போங்க, க்ளோஸராக போங்க. 3 முழ அளவு தூரத்தில் நம்ம ஆண்டவர் எப்போதும் நம்மோட இருக்கணும். இன்றைக்கு என்ன டாபிக் தெரியுமா? ஒருவேளை நம்முடைய விரக்தினால, அல்லது நம்முடைய வேதனைனால, நம்முடைய தாமதத்தினால, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் தாமதத்தினால நான் சொல்லுவேன், ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வருவார். சில நேற்று சொல்லியிருக்கலாம், எங்கேயா நான் க்ளோஸராக போகிறது, என் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கு, ஆண்டவரை தேடக்கூட முடியல, நேரம் இல்லை, அவ்வளோ மண்டியை பிச்சுக்கிற அளவுக்கு முடியலாம் கூட்டு போச்சையா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கலாம். சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, எதையும் செய்ய முடியாது, பித்து பிடித்தவள் போல உட்கார்ந்துருப்போம். இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் என்று பேசுகிறார். அவர் உங்களை தேடி வருவார். அவருக்கு he knows everything. அதான் அவர் சொல்ற, அறிந்து அவன் வெகு காலம் நெடுநாட்களாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து
அவனை தேடி என் ஆண்டவர் வந்தார். அவனை தொடலை. It didn't touch him. ஏன்னா எல்லா இடத்துலையும் இயேசு தொட்டார் என்று வரும். பட் திஸ் பிளேஸ் ஆண்டவர் தொடவே இல்லை. பட் அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? மனசுலேயே அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அவன் நடக்க போறான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்றார். அந்த வார்த்தையை நான் சொல்றேன். எழுந்துரு பிள்ளைகளே, எழுந்துருங்க. கம் ஆன், வேக் அப். கம் ஆன், ஸ்டாண்ட் அப். படுத்திருந்தது போதும். நெத்திரை தெளிந்து எழுந்துருங்க. வேதனையிலே மனம் முறிந்து நீங்க படுத்து கிடந்தது போதும். கம் ஆன், கெட் அப். உன்னுடைய தோல்வி உன்னை படுக்க வைத்திருக்கலாம். உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை படுக்க வைத்திருக்கலாம். நீண்ட நாட்களா உன்னை எல்லாம் கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, அவமானப்படுத்தி, உன்னை நோகடிச்சு, அந்த வேதனையில நீ ஆண்டவரை தேடாமல் படுத்து கிடக்கலாம். இல்லை, குழந்தை இல்லாம நீங்க ஆலயத்திற்குள்ள போகாம, சொசைட்டிக்குள்ள மூவ் ஆகாம நீங்க இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், கெட் அப். உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. எழுந்துரு. உங்களுக்கான தருணம் வந்து விட்டது. எழுந்துரு. உங்களுக்கான ஆசீர்வாதத்தான் நாள் வந்து விட்டது. எஸ், இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சிலரோடு பேசுகிறேன். உங்களுக்கான நாள். வீடு இல்லையா? உங்களுக்கு வீடு கொடுக்க நாள் வந்து விட்டது. கடன் அடைக்கணுமா? உங்கள் கடன் அடைக்கிற ஒரு நாள் ஆண்டவர் குறித்து விட்டு இருக்கிறார். கேன்சருக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்க அவர் விரும்புகிறார். அவர் சொன்னார், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுத்தை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இல்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவர் தன்னுடைய வல்லமை, குணமாக்கும் வல்லமையினால ஒரு வார்த்தையை பேசினார். டச் பண்ணல, அவர் தொடல. பட் he said the word. ஒரு வார்த்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை. போப்பா, எழுந்து போ. எடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. உன் பழைய வாழ்க்கை. ஏன்னா நீ அங்க படுக்கையை விட்டுட்டேன்னா வேற ஒருத்தன் வந்து அதுல படுத்துருவான். ஸோ அந்த அடையாளம் தெரியக்கூடாது. எடு. அதே போல அந்த படுக்கை கொண்டு போய் வீட்டில் வை. இந்த படுக்கையை குறித்து ஒரு சின்ன மெசேஜ் சொல்றேன் பாருங்க. படுக்கை கொண்டு போய் வீட்டில் வை. என்ன விஷயம் தெரியுமா? இந்த படுக்கையில் தான் 38 வருஷமா நான் படுத்திருந்தேன். நாற்றம் எடுத்து எல்லா மூட்டுப்பூச்சி எறும்புகள்லாம் இருந்து அழுக்கான இந்த படுக்கையில நான் படுத்திருந்தேன். இந்த படுக்கையில தான் என்னுடைய எல்லா கடன்களையும் கழித்து போட்டேன். இதுதான் படுக்கை. என் ஆண்டவர் இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவேன்னு சொன்னார். 38 long years. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீ எத்தனை வருஷம் காத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு உங்களுக்கு உண்டு. ஒரு நல்ல முடிவு உண்டு. நல்ல எதிர்காலம் உண்டு. இனிமேல் தான் நீங்க வாழ்க்கையை துவங்க போறீங்க. You're going to start a new life. You're going to get up in your life. உங்க வாழ்க்கையில் நீங்க எழுந்திருக்கிற தருணம் வந்து விட்டது. எல்லாம் உங்களை பார்த்து விழுந்துட்டான்னு சொன்னாங்க. ஏளனமா பேசினாங்க. அவ்வளவுதான், மரித்தவனை போல விழுந்து கிடத்தான். நோ, ஆண்டவர் விழ வைக்கிறவர் அல்ல, விழுந்து கிடக்கிறவனை பார்க்காமல் போகிறவரும் அல்ல, எழுப்புகிறவர். ஆமென் சொல்லுங்க. அவர் எழுப்புகிறவர். எப்பேற்பட்ட வியாதியானாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும், எப்பேற்பட்ட துன்பமானாலும் ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் எழுப்புவார். He will raise up you. ஆண்டவரை எழுப்புவார். இன்றைக்கு எழுப்ப நாம் செபிக்கலாமா? ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே, 38 வருஷம் காத்திருந்து உடல் இழைத்து மனசோர்வினா விசுவாசம் குன்றி இந்த பிள்ளைகள் இருந்தாலும் விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். உன்னை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். உலகம் உன்னை தேடி வராது. உலகம் உன்னை கைவிட்டு ரொம்ப நாட்கள் ஆச்சு, அல்லது மனுஷன் கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
மருத்துவர் கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மருந்துகள் வேலை செய்வது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் கைவிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. அவர் எழும்ப செய்வார். இன்னைக்கு யாரெல்லாம் எழும்ப முடியாம ஏதோ ஒரு காரணத்தினாலே, வியாதினாலே, மரணத்தின் பிடியினாலே, பிசாசினாலே, குழந்தை இல்லாம, திருமணமாகாம, எலும்பி வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ளேயே நீங்க அடங்கி கிடக்குறீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்க இன்னைக்கு காலை வேளையில வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையான குணமாக்குற அந்த அந்த கரம், அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. உன்னால் இதுக்கு முன்னாடி செய்ய முடியாத எல்லா காரியங்களையும் இதுக்கு பின்பு நான் உன்னை செய்ய வைப்பேன். இதுக்கு முடிய நீ வாழ்ந்திராத வாழ்க்கைய இதற்கு பின்பு நான் உன்னை வாழ வைப்பேன். இது வரைக்கும் உனக்கு திருமணம் ஆகலை, இனிமேல் உனக்கு திருமணமாகும், குழந்தை பிறக்கும். இது வரைக்கும் நீ அனாதி ஆசிரமத்தில் இருப்பது போல மண்டபத்தில் உட்கார்ந்திருந்த, ஏழையா இருந்த, வீடு வாசல் இல்லாமல் வாடகையில் இருந்த, இனி நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன். இது வரைக்கும் நீ ஆலைக்கு போனதில்லை, ஆலயத்திற்கு உன்னை கொண்டு போவேன். இது வரைக்கும் உன் பெற்றோரை நீ பார்த்ததில்லை, உன் பெற்றோரை பார்க்க வைப்பேன். உன்னையும் தாய் தகப்பனாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது தீர்க்க தரிசன வசனங்கள். நீ குறைவோடு இருந்த, அநேக கைகளை பார்த்து கொண்டிருந்த, யாராவது உணவு கொடுப்பாங்களா நீ ஏங்கி கொண்டிருந்த, இனி உன் கையை நம்பி அநேகர் வருவாங்க. நீ அநேகருக்கு உணவு கொடுப்பா, அநேகருக்கு உடை கொடுப்ப, அநேகருடைய வாழ்க்கையை தரத்தை நீ உயர்த்துகிற ஆத்துமாவா நீ மாறுவ. கர்த்தர் அப்படியே மாற்றுவார், தலைக்கீழாக மாற்றுவார். உன் வாழ்க்கை தலைக்கீழாக மாற்றப்படும். அப்படி செய்ப்போர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் மறையட்டும். இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்களுக்கு சாட்சிகளை அனுப்புங்க. ஆண்டவரே, சாட்சிகளை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அநேகர் பார்க்கட்டும், அநேகர் இதுக்கு ஷேர் பண்ணட்டும். ஷேர் பண்ணுகிற அல்லது ஒவ்வொருவருக்கு அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு பரிசுத்தாவின் வரம் வைக்கப்படட்டும், ஒரு குணமாக்கும் வரம் வைக்கப்படட்டும். அவ்வளோ நமக்கு மாதிரி ஊழியக்காரராக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாளை பிறந்த நாள், திருமணநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகள் விசா காத்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும், திருமணத்துக்கான நல்ல செய்தி வரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பிரயாணங்களே ஆசீர்வதியும். ஜெயம் கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.